இந்த புதிய ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம விவாதிக்க போற விஷயங்கள் பங்குச்சந்தையை கவனிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. குறிப்பா இன்றைய தேதி, அதாவது மார்ச் 5, 2026க்கான சந்தை நிலவரத்தை நம்ம பார்க்க போறோம். ஆமா, நீங்க எங்களுக்கு கொடுத்த அந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வீடியோ இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற உலகளாவிய போர் பதற்றங்கள், அமெரிக்க பொருளாதார தரவுகள், அப்புறம் புதிய வரி விதிப்புகள், இதையெல்லாம் வச்சு ஒரு விரிவான உரையாடலை நாம பண்ண போறோம். உண்மைதான். தகவல்களின் பெருங்கடல்ல நீங்க தத்தளிக்க கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே நோக்கம். இந்த சிக்கலான தரவுகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னு நம்ம சிம்பிளா பார்க்க போறோம். எக்ஸாக்ட்லி. சந்தையோட அடுத்த நகர்வு என்னவா இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா, அதே சமயம் ரொம்ப ஆழமா நாம இன்னைக்கு அலசலாம். வெறும் நம்பர்ஸ மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற மார்க்கெட் சைக்காலஜியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். சரியா சொன்னீங்க. சரி, முதல்ல உலக சந்தைகளையே ஆட்டி படிச்சிட்டு இருக்கிற அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி பதற்றத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். ஆமா, ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையேயான இந்த போர் பதற்றம் தொடர்ந்து 5வது நாளா நீடிச்சிட்டு இருக்கு. அது சாதாரண விஷயமே இல்ல. ஹார்மோஸ் ஜலசந்தியில கப்பல் போக்குவரத்து எந்த அளவுக்கு முடங்கியிருக்குன்னு நம்ம பாக்குறோம். ஆமாங்க. அமெரிக்க அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஈரானோட 17 கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. போர் விமானங்களும் கூட அழிக்கப்பட்டிருக்கலாம்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இது ஒரு நேரடி போருக்கான மிக தெளிவான அறிகுறி மாதிரி தான் தெரியுது. ஆனா இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான செய்தி வந்திருக்கு. நியூயார்க் டைம்ஸ் நியூஸ் பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதேதான். ஈரானோட ரகசிய சேவைகள் அமெரிக்க அதிகாரிகளை தொடர்பு கொண்டு ஒரு போர் நிறுத்தத்துக்கு, அதாவது சீஸ்ஃபயருக்கு கோரிக்கை வச்சிருக்காங்கன்னு அந்த செய்தியில வந்திருக்கு. இது அதிகாரப்பூர்வமா இன்னும் உறுதி செய்யப்படல அப்படின்னாலும், சந்தைக்கு தேவையான ஒரு மாபெரும் உளவியல் ரீதியான உந்துதலை இது கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. அதுக்கு உதாரணம் இன்றைய ஆசிய சந்தைகளோட ரியாக்ஷன் தான். கிஃப்ட் நிஃப்டி காலையில பாத்தீங்கன்னா 24,075 அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட 80 புள்ளிகள் பிரீமியம். இதை வச்சு பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் ஒரு 150 புள்ளிகள் கேப் அப் ஆவறதுக்கான தெளிவான சிக்னல் இது. உண்மைதான். ஒரு சின்ன வதந்தி கூட மார்க்கெட்டை எந்த அளவுக்கு மேல கொண்டு போகுதுன்னு பாருங்க. ஆனா பொருளாதார ரீதியா இதோட இம்பாக்ட் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஆமா, டாலரோட மதிப்பு சற்று குறைஞ்சிருந்தாலும் கச்சா எண்ணெய் விலை ஒரு 2% உயர்ந்திருக்கு. WTI க்ரூட் பேரலுக்கு $76, பிரெண்ட் க்ரூட் $82.5 ட்ரேட் ஆகுது. தங்கம் வெள்ளியில பெருசா எந்த மாற்றமும் இல்ல. போர் நிறுத்தம் வந்தா எண்ணெய் விலை குறையணுமேனு நீங்க யோசிக்கலாம். ஆனா சப்ளை செயின்ல ஏற்கனவே ஏற்பட்ட பாதிப்பு தான் இந்த விலையேற்றத்துக்கு காரணம். சரியா சொன்னீங்க. இங்கேதான் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. அவசர கால காப்பு நடவடிக்கையா ரஷ்யா ஒரு 9.5 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை இந்தியாவுக்கு திருப்பி விடுறாங்க. இது இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்புக்கு ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். குறிப்பா ரிலையன்ஸ் மாதிரியான நிறுவனங்களுக்கு இது ரொம்ப சாதகமா அமையும். கண்டிப்பா. ஆனா இதை நாம கொஞ்சம் பரந்த புவிசார் அரசியல் கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்க்கணும் இல்லையா? ஆமா, ட்ரம்ப் நிர்வாகத்தோட பார்வையில இது இந்தியாவுக்கு எதிராக திரும்பவும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நாம எச்சரிக்கையா இருக்கணும். இதே நேரத்துல அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிற இன்னொரு முக்கியமான அப்டேட் பத்தியும் நாம பேசியாகணும். அமெரிக்க கருவூல செயலர் ஸ்காட் பெசன்ட் ஒரு நேர்காணல்ல சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அந்த சிஎன்பிசி இன்டர்வியூ தானே. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வார இறுதிக்குள்ள தற்போதைய 10% வரியிலிருந்து 15% வரியை அதிகரிக்க போறாங்களாம். ஆமா, அது மட்டும் இல்லாம உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முந்தைய அந்த பழைய வரி விதிகள் ஒரு 5 மாசத்துல மீண்டும் கொண்டு வரப்படும்னு சொல்லிருக்காரு. இந்த ஈரானிய பத்திரத்தோட கம்பேர் பண்ணும்போது இது சின்ன செய்தியா தெரியலாம். ஆனா குளோபல் சப்ளை செயின்ல இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மார்க்கெட் கண்டிப்பா இதை வாட்ச் பண்ணும். உண்மைதான். ஒரு பக்கம் இந்த மாதிரி அழுத்தங்கள் இருந்தாலும் அமெரிக்காவோட உள்நாட்டு பொருளாதார தரவுகள் ஒரு மாபெரும் சாதகமான அலையை உருவாக்கியிருக்கு. ஆமா, நேத்து அந்த 3 முக்கியமான பாசிட்டிவ் டேட்டா. முதல் டேட்டா பிப்ரவரி மாத வேலைவாய்ப்பு தரவு. ADPனா ஃபார்ம் ஜாப்ஸ். புதிய வேலைவாய்ப்புகள் 63,000 அதிகரிச்சிருக்கு. எதிர்பார்ப்பு வெறும் 50,000 தான் இருந்துச்சு. கடந்த 8 மாசத்துல இதுதான் அதிகபட்சம். ரெண்டாவது சேவைகள் தரவு, சர்வீசஸ் பேமெண்ட் டேட்டா 56.1 வந்திருக்கு. முந்தைய மாசம் இது 54 இருந்துச்சு. 3 வருஷத்துல இல்லாத உச்சம் இது. அதாவது பொருளாதாரம் ரொம்ப வேகமா விரிவடையுது. மூணாவது விஷயம், நாம ஏற்கனவே பேசின அந்த போர் நிறுத்த நம்பிக்கைகள். இந்த 3 சேர்ந்து நேத்து அமெரிக்க மார்க்கெட்டை நல்லா ஏத்தி விட்டுடுச்சு. கண்டிப்பா. டவ் ஜோன்ஸ் 0.5% ஏறி இருக்கு. S&P 500 0.78% உயர்ந்திருக்கு.
நாஸ்டாக் அதையும் தாண்டி 1.29% ஏறி இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது விக்ஸ் குறியீடு. பயத்தை குறிக்கிற அந்த இண்டெக்ஸ் 10% சரிஞ்சு 21க்கு பக்கத்துல வந்திருக்கு. விக்ஸ் 20க்கு மேல இருக்கிறது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயம்னாலும் அது தொடர்ந்து குறைஞ்சிட்டு வர்றது மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய ஆறுதல். நம்ம இந்திய ஏடிஆர்களை பொறுத்தவரைக்கும் ஐடி மற்றும் ரிலையன்ஸ் லேசான ஏற்றத்திலையும் பேங்க்ஸ் லேசான இறக்கத்திலையும் முடிஞ்சிருக்கு. சரி, குளோபல் நிலவரம் இப்படி இருக்க நம்ம இந்திய மார்க்கெட்டுக்குள்ள நடக்கிற அந்த மாபெரும் இழுபறிய பத்தி நம்ம அலசியே ஆகணும். நீங்க அந்த எஃப்ஐஐ டிஐஐ டேட்டாவை பத்தி சொல்றீங்க. ஆமாங்க, முதலீட்டாளர் தரவுகள்ல ஒரு பிரம்மாண்டமான முரண்பாடு இருக்கு. வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள், அதாவது எஃப்ஐஐக்கள் 8,800 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. ஆனா உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் டிஐஐக்கள் சளைக்காம 12,000 கோடி ரூபாய்க்கு மார்க்கெட்ல வாங்கியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. யாருடைய கணிப்பு சரியா இருக்கும் அப்படிங்கிறது தான் அது. இதை நம்ம பார்ட்டிசிபென்ட் டேட்டாவுல பார்த்தா இன்னும் கிளியரா புரியும். ஆமா, ரீட்டைல் முதலீட்டாளர்கள் 17% நெட் லாங் பொசிஷன்ல இருக்காங்க. ஆனா எஃப்ஐஐ 13% நெட் ஷார்ட்ல இருக்காங்க. இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் டேட்டாவை எடுத்தா இது இன்னும் பிரமிப்பா இருக்கு. ரீட்டைல் கிளைண்ட்ஸ் 67% லாங்ல இருக்காங்க. டிஐஎஸ் 70% லாங்ல இருக்காங்க. ப்ரோ ட்ரேடர்கள் கூட 55% லாங்ல தான் இருக்காங்க. ஆனா அந்த எஃப்ஐஐக்கள் தங்களோட 86% பொசிஷன்களை ஷார்ட் சைட்ல வச்சிருக்காங்க. 86% ஷார்ட், இது சாதாரண நம்பர் இல்ல. அவங்க மார்க்கெட் விழுன்னு ரொம்ப ஆணித்தரமா நம்புறாங்க. ஆனா ரீட்டைல் முதலீட்டாளர்கள் மார்க்கெட் ஏறும்னு உறுதியா இருக்காங்க. இந்த பனிப்போர்ல யார் வெல்ல போறாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுல நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு பிஎஸ்சி வாராந்திர எக்ஸ்பைரி நாள். ஆமா, வாலட்டிலிட்டி கண்டிப்பா அதிகமா இருக்கும். சரி, இப்ப டெக்னிக்கல் லெவல்ஸை பத்தி பார்ப்போம். நிஃப்டி 50 நேத்து எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நேத்து நிஃப்டி ஒரு 500 புள்ளிகள் கேப் டவுன் ஆகி ஓபன் ஆச்சு. ஆனா கீழே இருந்து நல்ல பையிங் சப்போர்ட் கிடைச்சு 24,470 அப்படிங்கிற லெவல்ல முடிஞ்சிருக்கு. டெய்லி சார்ட்ல பார்த்தா இது ஒரு புல்லிஷ் கேண்டிலா ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா ஆர்எஸ்ஐ டேட்டாவை நம்ம இக்னோர் பண்ணிட முடியாது. சரியா சொன்னீங்க. RSI 30 அப்படிங்கிற ஓவர்சோல்ட் லெவலுக்கு வீழ்ந்திருக்கு. இது மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆயிருக்கு அப்படிங்கறத காட்டுது. அப்போ இன்னைக்கு கவனிக்க வேண்டிய சப்போர்ட் லெவல்ஸ் என்னென்ன? கீழ்மட்ட சப்போர்ட்னு பார்த்தா 24,300 ரொம்ப முக்கியம். அது உடைஞ்சா 24,050ல இருந்து 24,000 வரைக்கும் சரியா வாய்ப்பு இருக்கு. அப்ப மேல்மட்ட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? 24,600 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதை தாண்டுனா 24,800 வரைக்கும் போகலாம். ஆப்ஷன்ஸ் டேட்டாவை பார்க்கும்போதும் இது கிளியரா தெரியுது. ஆமா, அதிகபட்ச கால் ரைட்டிங் 25,000ல இருக்கு, அதிகபட்ச புட் ரைட்டிங் 24,000ல இருக்கு. சோ மார்க்கெட் இந்த 24,000 to 25,000 ரேஞ்சுக்குள்ள தான் இன்னைக்கு பெரும்பாலும் வர்த்தகமாகும். பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட இதே நிலைமையில தான் இருக்கு. நேத்து 1,400 புள்ளிகள் கேப் டவுன் ஆகி 58,750ல முடிஞ்சிருக்கு. அது 100 நாள் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போயிருந்தாலும் 78.6% ஃபிபோனாச்சி லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆயிருக்கிறது ஒரு சின்ன பாசிட்டிவ். ஆனா RSI 36ல இருக்கு. அதாவது மொமெண்டம் இன்னும் வீக்கா தான் இருக்கு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் பேங்க் நிஃப்டிக்கு எப்படி இருக்கு? சப்போர்ட் 58,000ல இருந்து 57,500 வரைக்கும் இருக்கும். ஒருவேளை மேல போனா 59,500ல பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணும். இதை தவிர இன்னைக்கு மாலையில நம்ம கவனிக்க வேண்டிய சில குளோபல் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா, ஈவினிங் ஐரோப்பாவோட ரீட்டைல் விற்பனை தரவு வருது. அப்புறம் அமெரிக்காவோட ஃபேக்டரி ஆர்டர்கள், வாராந்திர வேலைவாய்ப்பு தரவு, அப்புறம் ஃபெட் உறுப்பினர்களோட பேச்சு, இதெல்லாம் மார்க்கெட்டை டிரைவ் பண்ணும். ஓவராலா சுருக்கமா சொல்லணும்னா மார்க்கெட் இப்போ 2 பெரிய விஷயங்களுக்கு நடுவுல ஊசலாடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஈரானோட போர் நிறுத்த சிக்னல், நல்ல அமெரிக்க பொருளாதார டேட்டா, இதெல்லாம் மார்க்கெட்டை மேல தள்ளுது. மறுபக்கம் ஹார்மோஸ் ஜலசந்தி பிரச்சனை, ட்ரம்ப் அரசோட புதிய வரி மிரட்டல்கள், அப்புறம் எஃப்ஐஐக்களோட தொடர்ச்சியான செல்லிங், இதெல்லாம் மார்க்கெட்டை கீழே பிடிச்சு இழுக்குது. ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்காக ஒரு முக்கியமான ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வியை நாங்க விட்டுச்சறோம். நீங்க அந்த எஃப்ஐஐ ஷார்ட் பொசிஷன் பத்தி தான் கேட்க போறீங்கன்னு நினைக்கிறேன். அதேதான். இப்போ எஃப்ஐஐக்கள் மார்க்கெட்ல 86% ஷார்ட் பொசிஷன்ல ரொம்ப ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லையா? அவங்க மார்க்கெட் விழும்னு காத்துட்டு இருக்காங்க. ஆமா, ஒருவேளை இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டுட்டா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மார்க்கெட் சென்டிமெண்ட் அப்படியே தலைகீழ மாறும். அந்த சூழ்நிலையில இந்த எஃப்ஐஐக்கள் தங்களோட ஷார்ட் பொசிஷன்களை அவசரமா மூடுற நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அதாவது ஒரு மேசிவ் ஷார்ட் கவரிங் நடக்கும். எக்ஸாக்ட்லி.
அப்படி ஒரு மேசிவ் ஷார்ட் கவரிங் நடந்தா மார்க்கெட் நாம கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு ஒரு ராக்கெட் வேகத்துல மேலே ஏறுமே. அந்த ஒரு சினாரியோவை பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மார்க்கெட் டைனாமிக்ஸ் புரிஞ்சுக்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா. இந்த ஆழமான அலசல்ல எங்களோடு இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து மார்க்கெட்டை கவனிங்க, கற்றுக்கொண்டே இருங்க. மீண்டும் சந்திப்போம்.